Hi friends, welcome to Tamilian. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட யூஸ் ஆகிற கவர்மெண்ட் லேப்டாப் ஒன்று இருக்குது. அந்த லேப்டாப்பில் வந்துட்டு உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எது என்ன ஹார்ட் டிஸ்க் இது மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுறதுனா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த லேப்டாப் பாருங்கள், கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக இருக்குது. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தது. ஆக்சுவலாக இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவாங்க யூஸ் பண்ணேன். இது சர்வீஸ் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன பார்ட்ஸு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இதுதான் இந்த லேப்டாப்பு, இனோவா E4325 மாடலு. இதான் மாடலு. இப்போ வாங்க நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையான டூல்ஸ் இருக்குல்ல, ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா ஸ்க்ரூவையும் பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு லேப்டாப்போட பேட்ரியை ரிமூவ் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த லேப்டாப்போட பேட்ரி. இது ரிமூவ் பண்ணணும். இந்த பட்டனை இதில் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா பேட்ரி ரிமூவ் ஆகணும். பேட்ரி ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பார்ட்ஸ் இது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு நமக்கு ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்கில் தான் நமக்கு எல்லாமே லேப்டாப்போட எல்லாமே ஹார்ட் மாதிரி இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம் வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பு முன்னாடி கொடுத்த எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் தான் இருக்குது. ரேம் தான் வந்து லேப்டாப்போட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மற்ற யூசேஜெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து 4GB 8GB அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நல்ல ஸ்பீடு இருக்கும், மற்ற யூசேஜுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து 2GB ரேம் தான் இருக்குது. அதே மாதிரி லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரேமுக்கு வந்து சிங்கிள் ஸ்லாட்டு டபுள் ஸ்லாட்டு அந்த மாதிரி இருக்குது. சிங்கிள் ஸ்லாட்னால் ஒரு ரேம் தான் போட முடியும். இப்போ டபுள் ஸ்லாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2GB ரேம்னா 2GB ரேம் மாதிரி 2GB ரேம் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம யூசேஜுக்கெல்லாம் பெட்டராக இருக்கும். சில லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பெக் இருக்க லேப்டாப் அந்த மாதிரி. இப்போ இந்த ரேம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். இந்த இதில் வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இந்த பட்டனை வந்து இப்படி பண்ணோன்னா அது இது வரும். அதேமாதிரி இந்த பக்கம் இருக்க பட்டனை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ரேம் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் வந்து ரேம் பாருங்கள், இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 2GB ரேமு PC3L. இது வந்து ஓல்டு மாடலு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். ப்ராண்டு பார்த்தீங்கன்னா ராமா எக்ஸல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸ்லாட்டு பாருங்கள், ரேம் ஸ்லாட்டு. இதுதான் ரேம் ஸ்லாட்டு.
ரேம் ஸ்லாட்டு இது தான். இதில் தான் நம்ம வந்து ரேம் இன்செர்ட் பண்ணுவோம். இதில் வந்து சிங்கிள் ஸ்லாட்டு தான் இருக்குது. இதே மாதிரி டபுள் ஸ்லாட் உள்ளதும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. இதில் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரூவை கழட்டினாலே போதும். இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணலாம் பாருங்கள். ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்தெந்த ஸ்க்ரூ எங்கெங்கே வரும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இப்படி ஒரு புஷ் பண்ணி இப்படி இழுத்தோன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கு. ஸ்டோரேஜ் எல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த இடத்துல வந்து தெர்மல் பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று ஒட்டியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம லேப்டாப்பு யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகாமல் இருக்குது. ஹீட்டை வந்து கூல் பண்ணுறதுக்காக இந்த பேஸ்ட் இதில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது இந்த பேஸ்ட் ஒட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நல்லா புஷ் பண்ணி இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஹார்ட் டிஸ்கோட பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட ஃப்ரண்ட் சைடு. ஸ்டோரேஜ் மெமரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 GB, 250 GB ஸ்டோரேஜ். பார்த்தீங்களா, இதில் தான் வந்துட்டு நம்மளோட ஸ்டோரேஜஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து ஓரம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். இதான் வந்து ஹார்ட் டிஸ்க் போடுற ப்ளேஸு. இந்த இடத்துல தான் இன்செர்ட் ஆகிருக்கும். இதை இப்படி புஷ் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணால் ஓகே ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிடி டிரைவு வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து சும்மா ஒரு எம்டி இதுவாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சிடி டிரைவு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சிடி டிரைவை எடுக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து புல் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி புல் பண்ணிங்கன்னா சிடி டிரைவ் ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், அப்படி ஓப்பன் பண்ணி அப்படி எடுத்துக்கலாம். இதுதான், இது எம்டி ட்ரைவாக இருக்கும். சப்போஸ் நமக்கு சிடி டிரைவ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த லேப்டாப்பை காட்டி சிடி டிரைவ் வாங்கி நம்மளே இது ஈஸி தான். இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளே வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இப்போ சிடி டிரைவை ரிமூவ் பண்ணி வச்சு ஓரம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அப்புறம் இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குது. இது உள்ள ஸ்க்ரூவெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ள என்ன பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது மெயின். இந்த லேப்டாப்புக்கு வந்து மெயின் வந்து மதர் போர்டு தான். மதர் போர்டை எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன ஸ்க்ரூ வருதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களால் அப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா ரிமூவ் பண்ணும்போது ஸ்க்ரூவெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே வர ஸ்க்ரூ தனியாக, வெளியில் அவுட்டரில் உள்ள ஸ்க்ரூ தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹார்ட் டிஸ்க் இந்த இடத்துல ஓப்பன் வர ஸ்க்ரூ மட்டும் 2 ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூ இருக்கும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக போடணும். இல்லைன்னா லேப்டாப் வந்து டேமேஜ் ஆகிடும். அதை தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா, இங்கே இந்த இடம்லாம் வந்துட்டு ஒரு கேப் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து கரெக்டாக பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணணும். இதை கரெக்டாக இந்த கேப்பில் வச்சு அப்படி கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். புல் பண்ணி இது கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கரெக்டாக ரிமூவ் பண்ணுங்கள். இல்லை லேப்டாப் டேமேஜ் ஆகிடும், உடஞ்சிரும். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ரிமூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ஒரு லாக் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ண அன்லாக் ஆகிட்டே வரும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி பார்த்து கரெக்டாக ரிமூவ் பண்ணுங்கள். இது மாதிரி எடுத்துக்கிட்டு வரும்.
பார்த்தோன்னா இந்த சைடு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி அந்த சைடு ஓப்பன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு 3 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 3 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் தான் ஓப்பன் பண்ணும். இதை நம்ம கவனிக்காமல் ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடம் டேமேஜ் ஆயிரும். இந்த இடத்த ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த கேபிள் கனெக்ஷன்ஸு, கீபோர்டுக்கு வர கனெக்ஷன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாக் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். இந்த லாக் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். லாக் அன்லாக் அந்த மாதிரி சிஸ்டம் தான் வரும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி அந்த சைடு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து பின்னாடி உள்ள ஏதோ ஒரு ஸ்க்ரூ வச்சுருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம பார்த்து கரெக்டாக ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா டேமேஜ் ஆகிடும் லேப்டாப்க்கு. என்ன ஸ்க்ரூ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை பண்ணலாமா? பார்த்து பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தோம்னா கீபோர்டு கீழே ஒரு ஸ்க்ரூ வருது. அதனால் நம்மளால் இதை ரிமூவ் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு இந்த கீபோர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணலாம். கீபோர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக கேப் வரும். அந்த கேப்பில் வந்து கரெக்டாக இது பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டூல்ஸ் வச்சுக்கோங்க. இந்த டூல்ஸ் வச்சு இந்த கேப்பில் வச்சு கரெக்டாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு இப்படி 2 கையை வச்சு அப்படியே அன்பிளாக் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்து அன்பிளாக் பண்ணணும். இப்படி அன்பிளாக் பண்ணிங்கன்னா கீபோர்டு வந்து ரிமூவ் ஆகும். அன்பிளாக் பண்ணிவிட்டு இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா கீபோர்டு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ கீபோர்டு ரிமூவ் ஆனாலுமே இந்த இடத்துல ஒரு கேபிள் ஒன்று இருக்கும். கேபிள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லாக் அன்லாக் சிஸ்டம் தான். இதை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னா இங்கே ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படி இந்த ட்ரே வந்து அப்படி அன்லாக் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். அன்லாக் பண்ணோன்னே இந்த கீபோர்டை எடுத்துடலாம். கரெக்டாக பார்த்துக்கோங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீபோர்டை தனியாக வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் இந்த பாடியை ரிமூவ் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடியை ரிமூவ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த பாடி நமக்கு ரிமூவ் ஆகி வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணால் பார்த்து சேஃபாக. ஓகே, இப்போ வந்து பாடியை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்துக்கோங்க, இங்கேயுமே வந்துட்டு கேபிள்லாம் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் சிஸ்டம் தான். அதை நம்ம கரெக்டாக பார்த்து ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக வந்துட்டு திரும்ப ஃபிட் பண்ணணும். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே லாக் அன்லாக் சிஸ்டம் தான்.
இப்போ வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த பின்னை வந்துட்டு அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த பின்னை அன்லாக் பண்ணுறோம். இங்கே ஒரு பின் இருக்குது, இந்த பின்னை அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ணியாச்சுன்னா இப்போ வந்துட்டு நம்ம அழகாக இந்த பாடியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு கேபிள் இருக்குது, இங்கே ஒரு கேபிள் இருக்குது, இங்கே ஒரு கேபிள் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக லாக் அன்லாக் சிஸ்டம் தான். இதை பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த லாக் அன்லாக் சிஸ்டம். இதை வந்து இப்படி அன்லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து இதை வந்து கரெக்டாக கேபிளை வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வச்சு லாக் பண்ணால் தான் லாக் ஆகும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அப்படி லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ லாக் பண்ணி வச்சு இப்போ உள்ளே வந்துட்டு பாடி பார்க்கலாம் வாங்க. இங்கே வியூ பண்ண காட்டு. இப்போ இதுதான் வந்துட்டு மதர் போர்டு, இதுதான் மெயின் பார்ட்ஸு. இந்த ஸ்டிக்கர்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. பேக் சைடு காட்டுற பாருங்கள், இதாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்துட்டு மதர் போர்டு, இதுதான் மெயின். இது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். இதுலேருந்து தான் நமக்கு எல்லாமே வருது போகும். இங்கே பாருங்கள், யூஎஸ்பி கேபிள், ஈத்தர்நெட் கேபிள், டேட்டா கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இதில் வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், யூஎஸ்பி, இங்கே ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்குது, சார்ஜிங் கேபிள் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்குது. இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேபிள் இருக்குது. இது எல்லாமே லாக் அன்லாக் சிஸ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா நம்மளே ஓரளவுக்கு வீட்டில் ஏதாவது நம்மளோட லேப்டாப்பில் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ இருந்ததுன்னா இதை நம்மளே சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு இந்த ஃபேனு, நம்மளோட சிஸ்டம் கூலிங் பண்ணுறதுக்கு இந்த ஃபேன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இது கரெக்டாக ரன் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் காட்டிட்டாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இது மாதிரி வேறு ஏதாவது லேப்டாப்ஸ் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் காட்டணுனாலும் கேளுங்க. நான் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு எப்படி ஃபிட் பண்ணலாம் சொல்லிட்டு திரும்ப பார்க்கணும் வாங்க. கீபோர்டை வந்து இந்த பாடியை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து மவுஸுக்கு வர கேபிள், இது வந்து பவர் பட்டனோட கேபிள். இது பார்த்தீங்கன்னா கீபோர்டில் கனெக்ட் ஆகிற கேபிள். இங்கே ஒரு கேபிள் இருக்குது, கீபோர்டில் ஒரு கேபிள் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக செட் பண்ணிவிட்டு சேஃபாக பார்த்து கரெக்டாக செட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அதில் தெளிவாக தெரியுது. இதில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு லாக் பண்ணோன்னா லாக் ஆகிடும். அடுத்தது வந்து இந்த கேபிள் வந்து இதில் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேபிளையும் அதே மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஓகே, லாக் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த பாடியை வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கேபிள் மிஸ் ஆனாலும் நமக்கு லேப்டாப் வந்து ஆன் ஆகாது, கரெக்டாக ஒர்க் ஆகாது. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து அடுத்தது நம்ம கீபோர்டை ஃபிட் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக கீபோர்டை அப்படி வச்சுக்கிட்டு இந்த கேபிளை வந்து இதில் வச்சு லாக் பண்ணணும். ஓகே, லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கீபோர்டை ஃபிட் பண்ணிக்கோங்க. இதில் கரெக்டாக வச்சு கரெக்டாக அந்த லாக்கில் வச்சு லாக் பண்ணணும். இப்படி ஒரு புஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீபோர்டு வந்து லாக் ஆகிடும். ஓகே, இப்போ கீபோர்டு லாக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ திரும்ப பின்னாடி போயிட்டு லாக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் டிஸ்க்கு எப்படி ஃபிட் பண்ணணும். இங்கே இந்த கேபிள் சிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சிப்பு வந்து இதில் போய்ட்டு ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணணும். கரெக்டாக வச்சு லாக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வச்சுட்டோமா? இப்படி வச்சுட்டு அப்படி ஒரு புஷ் பண்ணோன்னா லாக் ஆகிடும். இதில் வந்து இப்போ ஒரு இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹார்ட் டிஸ்க்கு ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரேமை கரெக்டாக இங்கே ஒரு லாக் சிஸ்டம் இருக்கும். அந்த லாக் சிஸ்டத்துக்கு நேரம் கரெக்டாக வச்சு லாக் பண்ணுங்கள். இப்படி வச்சு லாக் பண்ணிவிட்டு இப்படி அழுத்துனீங்கன்னா இந்த கிளிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை லாக் பண்ணி பிடிச்சிக்கும். ஓகேங்களா? இப்போ இது மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்க்ரூவெலாம் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி டிரைவை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். சிடி டிரைவை கரெக்டாக வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணுங்க. ஓகே, கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணி வச்சா இது ஃபிட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ போட்டுக்கணும். ஓகே, ஸ்க்ரூ போட்டு சிடி டிரைவ் லாக் பண்ணியாச்சு. அடுத்து உள்ளே வர ஸ்க்ரூவெலாம் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ உள்ள ஸ்க்ரூ எல்லாமே நமக்கு போட்டாச்சு. போட்டு லாக் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ உள்ள ஸ்க்ரூவெல்லாம் போட்டு லாக் பண்ணிவிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேர் பார்ட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேர் பார்ட் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் கொடுக்குறது தான். இங்கே பாருங்கள், கேபிள் அன்லாக் சிஸ்டம் தான். இதை நம்ம கரெக்டாக அன்லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணணும். புஷ் பண்ணி இழுத்துட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே செம்பு கம்பி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து நம்மளோட லேப்டாப் வந்து ஹீட் ஆகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு இது. இங்கே ஒரு 2 ஸ்க்ரூ இருக்குது. இதுவும் கூட நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம டாப் போட்டு லாக் பண்ணலாங்களா? இதை வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு அப்படி ஒரு புஷ் பண்ணுவோம், இது லாக் ஆகிடும். லாக் ஆனவுடனே ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிக்க. ஓகே, இது வந்து சின்ன ஸ்க்ரூ தான் போடணும். அதனால் கரெக்டாக சின்ன ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணணும். அதுதான் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது நம்ம ஸ்க்ரூ மாற்றி போட்டோம்னா பிரச்சனை ஆகிடும்.
லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ. ஓகே, லாக் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வெளியில் உள்ள ஸ்க்ரூ தான் கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 மற்ற 9 ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். இப்போ வந்துட்டு நம்ம லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி லேப்டாப் ஆன் ஆகுதுன்னு ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து கரெக்டாக வச்சு அப்படி புஷ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். ஆல்ரெடி இது யூஸ் ஆகாத லேப்டாப் தான். இப்போ இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னால், இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ வந்து நம்ம கரெக்டாக போடாதனால இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு தெரியும். அதனால் வந்து ஸ்க்ரூலாம் பார்த்துட்டு எந்த ஸ்க்ரூ எங்கே வருதுன்னு கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். லேப்டாப் ஆன் ஆகலை, வேஸ்ட்டு தான். இது ஆல்ரெடி இஷ்யூ ஆன லேப்டாப் தான். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வீடியோ போடுறதுக்காக போட்டு ரிமூவ் பண்ணி ஆன் பண்ணி காட்டிட்டேன். சார்ஜ் போட்டாலும் ஆன் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.